நம்மள நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இப்போ இருக்கிற காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்மளை என்ன வேணாலும் வாங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் சானிட்டரி நாப்கின்லையும் காட்டன், ஆர்கானிக், லாங் லாஸ்டிங் இந்த மாதிரி சொல்லி சொல்லி அதனால் வர்ற கெடுதல் என்ன அப்படிங்கிறத யோசிக்க விடாமல் நம்மளை வாங்க வைக்கிறாங்க. இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி. சானிடரி பேட்ஸ் இப்போ இருக்கிற காலத்தில் அத்தியாவசியமான பொருள். ஆனால் அதில் எத்தனை விதமான கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அதுக்கும் முன்னாடி சானிடரி பேட் இந்த வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னு தெரிஞ்சவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பதிவில் இடம்பெறும். புத்தம் புது ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அடுத்து எந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ பதிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக நாப்கின்ஸ் கொடுப்போம்னு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்க, மறுபக்கம் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் பலரும் இருக்காங்க. நான் தேடி படித்து சேகரித்த சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சேனல் பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் இது ஒரு முக்கியமான பதிவு. கடைசியில் இது நல்லதா கெட்டதா இல்லை பயன்படுத்தலாமா வேண்டாமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னைக்காவது யோசிச்சதுண்டா காட்டன் எப்படி இவ்வளோ வெள்ளையாக இருக்குது? சானிட்டரி நாப்கினில் இது சேர்க்கப்படுற ரேயான், டயாக்சின், தென் பிபிஎஸ், பிபிஏங்கிற பிளாஸ்டிக்ஸ் தான் காரணம். டயாக்சின் ஒரு கார்சினோஜன், அதாவது கேன்சரை வர வைக்கக்கூடிய ஒரு காரணி. இதை நான் சொல்லலைங்க, WHO சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வருஷத்துக்கு மட்டும் இந்தியாவில் 1,61,800 டன் சானிட்டரி நாப்கின்ஸ் வேஸ்ட்டாக வருது. குறிப்பாக இது 47% கிராமங்களில் இருந்தும் 77% நகரங்களில் இருந்தும் பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த கழிவுகளை 800 டிகிரி செல்சியஸுக்கு எரியூட்டினா மட்டும்தான் இதை சுகாதாரமான முறையில் அழிக்க முடியும். காட்டன் பேட்ஸ்னு சொல்கிறோம். பெஸ்டிசைட்ஸை காட்டன் தயாரிக்கும் போது அதில் ஆட் பண்ணுறாங்க. இது ஒரு வகையான பூச்சிக்கொல்லி மருந்து. இதை சேர்த்து தான் நாப்கினை பண்ணுற காட்டனை உற்பத்தி பண்ணுறாங்க. இதுவும் கடைசியில் கேன்சரை தான் கொண்டு வந்து விடும். இத்தனை வகையான கெமிக்கல்ஸ் இருக்கிற இந்த பேட்ஸை தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த நாப்கின்ஸை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கேன்சர் வரும். டியோட்ரன்ஸ் அதிக நேரம் பயன்படுத்துறதுனால துர்நாற்றமோ இல்லை வேறு இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடாதுன்னு டியோட்ரன்ஸ் மற்றும் ஹெர்பிசைட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. காலப்போக்கில் இதுவே ஸ்கின் இரிட்டேஷன்ஸ், ரேஷஸ், ஸ்கின் டார்க்னிங் இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். வெயில் காலமும் வந்துருச்சு, நோய் பெருக்கமும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. சர்விக்கல் கேன்சர், ஓவரி கேன்சர். ஆமாங்க, கேன்சர் உடனே இல்லைங்க. பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷ கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர்ந்து கேன்சரை வர வைக்கக்கூடியது. அதோட ஹார்மோனல் இன்பேலன்ஸ், இன்ஃபர்டிலிட்டி அதாவது மலட்டுத்தன்மை, தைராய்டு ப்ராப்ளம்ஸ், பிறப்புறுப்பில் அலர்ஜிஸ் ஏற்படுறது, ரேஷஸ் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லதா இல்லையான்னு பார்த்து பார்த்து வாங்குகிற நாம் இந்த விஷயத்தில் பார்க்க தவறுனதும் கேட்க தவறுனதும் நம்ம அறியாமையும் ஒரு காரணம்தான். கொஞ்ச நேரம் ஒதுக்கி வியூவர்ஸ் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்கிறது என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்டாகவே கேட்டுக்கிறேன். உங்களோட நலனில் எங்களுக்கும் நம்ம சேனலுக்கும் அக்கறை இருக்குதுங்க. கடைசியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போது என்ன தான் பண்ணுறது? அந்த காலத்தில் பயன்படுத்தின மாதிரி துணி பயன்படுத்த சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது. இதுக்கு மாற்றாக என்ன பயன்படுத்தலாம்? உங்கள் சுகாதாரத்தை கெடுக்காத, அதே சமயம் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தாத, உங்களுக்கும் ஏற்ற வழிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.